நம்ம வந்து இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? சூப்பரா உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி என்னோட ஸ்டைல எப்படி செய்யறேன்னு பாருங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்க. 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, எப்படி இதை அரிஞ்சிங்கன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தேரும். 2 உருளைக்கிழங்கு, பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் நிறைய போட்டுப்பேன்னு ஏற்கனவே வீடியோங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வாய்வு, எப்போதுமே உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது தோலோட சேர்த்துக்கோங்க. தோலோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் வாய்வு பிடிக்காது. தோலெல்லாம் சீவிட்டு நம்ம ஸ்டைலா சாப்பிடணும்னு நினைச்சா அங்கங்க பிடிக்கும். வாய்வு பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா. வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சேர்த்துக்கோங்க லைட்டா. ஏன்னா பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட செஞ்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடாதுங்க. அதனால லைட்டா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்ப எப்படி செய்யலான்னு பாக்கலாமா? கடாய் அடுப்புல வச்சிருக்கேன், ஸ்டவ் பத்த வைக்கிறேன். பத்த வச்சுட்டு எண்ணெய் காய வைக்க போறோம். எண்ணெய் ஊத்துறோம், சட்டி காயட்டும். எண்ணெய் ஊத்திக்கலாம். அதோட உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வாங்க கடுகு போடுவோம். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூனை உளுந்து போடலாம், பொரிக்கலாம். போட்டு உளுந்து நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மெண்டு சாப்பிட்றதுக்கு. 1/4 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா பொரிய விடுறோம். நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு போடுங்க. பொரிஞ்ச உடனே தண்ணி விடுங்க. பூண்டு வந்து எண்ணெயில நல்லா வேகணும். அப்பதான் வந்து உருளைக்கிழங்கு வாய்வுலாம் நல்லா எடுக்கும். சாப்பிடும் போதும் நல்ல மனமா இருக்கும். போட்டு கருவேப்பிலை முன்னாடியே போட்டுறாதீங்க. உருளைக்கிழங்குலாம் அதில் போட்டுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நினச்சிட்டு எனக்கு கிளர்ச்சிட்டே செஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டு இது வந்து சால்ட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஏன்னா அதான் உருளைக்கிழங்கு வேகும். அரை ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு உப்பு இழுக்கும். 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமா உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோ கிளறுங்க. மிளகாத்தூள் இன்னும் போடல. இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு மட்டும்தான் வேக வச்சிருக்கோம். சரிங்களா? பாருங்க, இந்த அளவுக்கு வேக வச்சிருக்கோம். எண்ணெயிலே வேக வைங்க. அது வேக வச்சு இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறோம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால லைட்டாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுங்க. நீங்க சொன்ன சீக்ரெட் இதுதானா? என்னுடைய சீக்ரெட் அதுதான். இது வந்து வீட்டுல அரைச்ச சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மம்மி அப்லோட் பண்ணுவாங்க. இப்ப இதை போட்டுட்டு நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டுட்டு இதுல கருவேப்பிலை வச்சிருக்கோம் இல்லையா, பச்சை கருவேப்பிலையா, அப்ப வந்து கிள்ளி போடுறோம். 2ஆ கிள்ளி போடுங்க. நல்லா மணமா இருக்கும். கருவேப்பிலை டேஸ்ட் கொடுக்கும். முதல்ல போட்டீங்கன்னா வாசனையா இருக்கும், ஆனா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குழந்தைங்க வந்து வெறும் வாயில ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு தான் சாப்பிடணும்லாம் இல்லை, கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மிளகாத்தூள் வாசனை போடுறதுக்காக 5 நிமிஷம்
தட்டு போட்டு மூடுறோம். மூடிட்டு வெந்ததுக்கு அப்புறம் இது எப்படி வெந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாமா? நம்ம உருளைக்கிழங்கு ஃபிங்கர் பீஸ் ரெடி. இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல சர்வ் பண்ணி காமிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஃபிங்கர் பீஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.